Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம்னா பிளேபாக்ஸ் தமிழ் சேனல்ல இருந்து ஸ்பைடர்மேன் 2 பார்ட் 6 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரே நடந்து முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் இப்போ சைட்டுக்கு வந்துட்டாங்க. ப்ரோ நடக்குது ஒரு போலீஸ் அக்கா யாரா வரீங்களா? போலீஸை தேடிட்டு தான் இருக்கேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. அப்ரிவர்ல ஏதாவது கிடைச்சதா? அப்படி ஒண்ணுமே இல்ல. அவங்க எல்லாம் யாரு? அவங்க யாரா இருந்தா என்ன, பட் டெக்னாலஜி வேற லெவல்ல இருந்துச்சு. அவங்க கிட்ட டெக்னாலஜி மட்டும் இல்ல, ஸ்கார்பியனும் லீயும் இருக்காங்க. ஹே, அவங்க கிட்ட யார் வேணா இருக்கட்டும், நாம 2 பேர் இருக்கோம். தட்டுறோம், தூக்குறோம். கண்டிப்பா. பீட், அவருக்குள்ள ஒரு வலி. நாங்க உள்ள லீய பார்த்தப்போ என்னோட பவர்ஸ் அதெல்லாம் அவன் எனர்ஜி உன்னோட எனர்ஜி கூட சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறியா? அதுவும் எனக்கு தெரியாத. ஓ அதனால தான் ஆச்சு. என்னோட பவர்ஸ் வந்து இதோட சேர்ந்த மாதிரி இருக்கு. சரி, அந்த எலக்ட்ரிக் க்ளூ எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. அப்படியே ஆனா break காப்பாத்துச்சு, ஆயிடுச்சு. அது போதும். ஹே, லீய புடிச்சு கண்டிப்பா நம்ம ஜெயில போடுவோம். கவலைப்படாத, விடு. என்னை விட்டு போயிட மாட்டியே? நான் கொஞ்சம் சோகத்துல இருக்கேன்பா. அது தெரிஞ்சுதானே இதை கேட்டேன். நான் வந்து கொடுக்கு கோத்தனால இதாயிடுச்சு ஒரு நினைச்சேன். கவலைப்படாத மேட்ச். அண்ணன் தம்பிக்கு அறிவுரை சொல்ற மாதிரி. வாவ், கண்டிப்பா இந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். இதே கட்டப்படியா போக போறீங்க? மூவிலுமே இந்த பிளேசஸ்லாம் வந்துச்சா என்ன? கேமுக்காக மட்டும் இதெல்லாமா? சில பிளேசஸ் வரலாம், இதெல்லாம் வரலாம். இது எம்லியோட ட்ரீ ஆச்சே. ரொம்ப நல்லா இருக்கு. நீ வந்துட்டியா? இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் என்கிட்ட சொல்லிருந்தேன். ஆமா, இது கொஞ்சம் சின்னதா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இது எங்க அப்பா தான் தேவையில்லாம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டாரு. பீட்டர் பார்க்கர். சோ எப்படி இருக்கு? உண்மையை சொல்லணும்னா நீ இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வேலை செய்யணும். பார்த்தாலே ஒரு நெகட்டிவ் வைப் தான் வருது. எப்படியும் நீயும் எங்க வந்துட்ட, அதனால இந்த இடம் கண்டிப்பா களை கட்ட போகுது. எனக்கு அந்த பையனே ஆப்போசிட்டா மாறிடுவான்னு கூட தோணுது. அப்பா இன்னும் ஜாயின் பண்றேன்னு சொல்லவே இல்லையாப்பா? அப்படியா? உண்மையாவா? நான் இவனுக்கு சுத்தி காட்டலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இவனே டிசைட் பண்ணிப்பா. ஆல் ரைட். இவர்தான் ஸ்பைடர்மேன் தெரிஞ்சு பேசுறாங்க, தெரியாம 2 பேசுறாங்க. பேரையும் இந்த மாதிரி ஒன்னா பாக்குறது சரி. ஓகே, ஹேவ் ஃபன். சென்டிமெண்ட்லாம் உங்க பேஸ் கரெக்டாகுது. வா சுத்தி பார்க்கலாம். மேபி அந்த லேபுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல உனக்கு காட்டணும்னு நினைச்சது கீழே தான் இருக்கு. ஹாரி, இந்த இடம் நல்லா இருக்கா? எனக்கு பிடிச்சதை விட அப்பா கொஞ்சம் நல்லாவே தான் பண்ணிருக்காரு. என்னடா பேசுற? நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது அப்பா இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டாரு. நான் வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணிருக்கேன். என்ன சேஞ்சஸ்? என் சேலரியை ரிசர்ச் ப்ராசஸ்க்கு டைவர்ட் பண்ணிட்டேன். நம்ம கரெக்டான ட்ராக்ல இருக்கிறதுக்கு டைவர்ஸ் போர்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம மிஷினுக்கு ஏற்ற மாதிரியும் ரிசர்ச்சுக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணியிருக்கேன். உலகத்தை காப்பாற்றணும். முதல்ல டாக்டர் யங் நீ மீட் பண்ணணும். அவங்க ஒரு லீடிங் என்டமாலஜிஸ்ட். என்டமாலஜினா என்னன்னு தெரியும்ல? யா யா. டாக்டர் யங் பீஸ் மேல ஒரு நல்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா பி ப்ரெடக்டர்ஸ் மேல. ராஜனோடயா? எஸ், நான் இப்போதான் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. நீ என் பின்னாடியே வா.
பீஸோட டிஎன்ஏ எல்லாம் கலெக்ட் பண்ணி ரெடியா இருக்கு. நாங்க லாஸ்ட் டைம் செஞ்ச ஏஐ ப்ராசஸ்ல பண்ண விஷயங்கள் எதுவும் நடக்கவே இல்ல. டாக்டர் என் கூட பேசுறதுக்கு ரெடியா? நீங்க தான் பீட்டரா? உங்களை பார்த்ததுல சந்தோஷம். உங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கும். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் டாக்டர் யாங். நீங்க பீஸ் கூட ஒர்க் பண்றீங்கன்னு ஹரி சொன்னா? ஆமா, இது ரொம்ப அர்ஜென்ட்டான சிச்சுவேஷனா இருக்கு. நாம சாப்பிடுறது எல்லாமே பீஸ் பாலினேட் பண்ண கிராப்ஸ்ல இருந்து தான் வருது. ஆனா வேர்ல்ட் வைடா இதோட பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கு காரணம் இதோட பிரெடேட்டர் தான், கார்னிவோரஸ் பீ wolf. ஸோ பீஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கான இனோவேட்டிவ் வேஸ் கண்டுபிடிக்கிறோம். எப்படின்னு பாக்குறீங்களா? தான் ப்ராஜெக்டா? Wow, this is cool. இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே பீஸ் பாடிகார்ட் தான். அட்டாக் ஏதாவது நடந்தாலும் முன்னாடியே டிடெக்ட் பண்ணிடும். அப்படின்னா பீ கில்லர் வாஸ்ப்ஸ். மிஷின் லேர்னிங் அல்காரிதம்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். அந்த ஹாலோகிராமிக் பீ wolf பாக்குறீங்களா? நீங்க அதை அடிக்கணும் எதிராளியை. எதை டார்கெட் பண்ணணுமோ அது இந்த ட்ரோன்ஸ்க்கு நல்லா தெரியும். இந்த ட்ரோன்ஸ் பீ ரெட்ல wolf காட்டுது. தவிர சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு, கேம் விளையாண்டுக்கலாம். அந்த வர்ச்சுவல் பீ wolves உண்மையானதா இருந்திருந்தா கிட்டத்தட்ட நீங்க ஒரு 2500 பீஸோட உயிரை காப்பாத்திருப்பீங்க. Wow. என்னால முடிஞ்ச அளவு கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்றேன். டெஸ்ட்ல தான் இருக்கு. நியூரல் நெட்வொர்க் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு நான் வேணா உங்களுக்கு செக் பண்ணி சொல்லவா? ஹோ எஸ் ப்ளீஸ். மீட்டிங்க ஜாயின் பண்றேன்னு சொன்னா நீங்க இன்னும் நல்லா பேசிக்கலாம். தேங்க்ஸ் டாக்டர் யாங். சும்மா ட்ரோன் ஓட்டுறதுக்கு இப்படி பண்றது நல்லது. உனக்கு இன்னும் நிறைய விஷயம் காட்டணும் பேஷ். லெட்ஸ் கோ. மேலதான் மெடிக்கல் ரிசர்ச் ஏரியா இருக்கு. புரோட்டான் பீம் ஒர்க்கர் தான் அங்க தயாரிச்சுட்டு இருக்கோம். எக்ஸ்ரேஸ்க்கு பதிலா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டார்கெட் நல்லா இருக்கும், ரேடியேஷன்ஸும் கம்மியா இருக்கும். நம்ம இது எல்லாத்த பத்தியுமே பேசியிருக்கோமே. இந்த உலகத்தை பெட்டர் ஆகிறதுக்கு சேர்ந்து யோசிச்ச ஐடியாஸ் இது எல்லாமே. அதுக்கு தானே இந்த கஷ்டம்லாம். இங்க என்ன? ஹாரி, ஒரு நிமிஷம் கொஞ்சம் இப்படி வரியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா? சீக்கிரமே முடிச்சிடுறேன். தேங்க்யூ. டாக், இது என் ஃப்ரெண்ட் பீட்டர். பீட்டர், டாக்டர் கானஸ். ஹாய், நம்ம ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோம். அப்படியா? நான் டாக்டர் ஆக்டிவேஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? நீங்க கூட அவரோட லேபுக்கு எலக்ட்ரோடாக்டைல் ஸ்டிமுலை பத்தி பேச வந்தீங்களே. ஓ ஆமா, டாக்டர் ஆக்டிவிஸ் இப்படி பண்ணுவாருன்னு நினைக்கல. அவரோட ஒர்க் எல்லாமே நல்லா இருந்துச்சு. காலையில இருந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? தலை சுத்தல், உடம்பு வலி, இந்த மாதிரி ஏதாவது? டெஸ்டிங்ல தான் இருக்காரு. ஆங்ஸைட்டி, இம்பல்சிவ் தாட்ஸ், இது வந்து வேணும்னு ஸ்பைடர்மேன் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு பண்ண மாதிரியே இருக்கு. அதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. உங்களை திரும்பவும் பார்க்குறேன். இவர் பேசுற ஒரு இன்னசென்ட் இருக்கு. அவங்க அப்பா தான் உன்னோட அந்த டாக்டர் ஒரு லெஸார்ட். அவருக்கு ரெண்டாவது சான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். எங்க பாரு, நான் ஒரு கால் பண்ணிட்டு வரேன். நீ அதுக்குள்ள போய் சுத்தி பாரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன வந்து மேல மீட் பண்ணு. நம்ம கை சும்மா இருக்காது. சுத்தி பார்க்க எவ்வளவோ இருக்கு. ஆனா நம்ம சும்மா நோட்டம் வாங்க. வைக்க கூடாதுல்ல. லெஃப்ட் கா போச்சு. தல ஸ்பீக்கரா? உங்களோட பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர் இருக்கா? கீழே ட்ரீட்மெண்ட்காக இங்க இருந்து தான் புரோட்டான் பீம்ஸ் அனுப்புவோம். இப்போ இதை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இது சரியாயிடும். அட்டகாசம். தொடர்ந்து பார்க்க ஓகே, இப்போ எங்க போறோம்? டாப் ஃப்ளோருக்கு. உன்னோட எனர்ஜி உண்மையிலேயே வேற லெவல் ஹாரி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உன்னோட ஹெல்மெட்டை நீ போட்டுக்கிட்டு கடந்த காலத்தை பத்தி கொஞ்சம் யோசி. ஹை ஸ்கூல்ல இருந்து மிடில் ஸ்கூல் வரைக்கும் யோசி. ஓகே. சரி, இப்ப பாத்தீங்கன்னா நீ ரொம்ப பிஸியான ஒரு ஆளு. சாரி, நான் டியூஷன் எடுக்கிறேன்ல, அதனால தான். நீ என்ன சொன்ன? மிடில் ஸ்கூல்ல எல்லாருமே ரிகார்மெண்டல் ப்ரீ பிளான்ஸை பத்தி படிப்பாங்க, தெரியும்ல? ஆமா, படிப்பாங்க. ஜெனடிக்ஸ், பிளான்ட் ஹைபிரிடேஷன் பத்தி தானே? எக்ஸாக்ட்லி. சோ மேல இருக்க டாக்டர் ஃபாஸ்டர் பிளான்ட் ஜெனடிக் ஃபீல்டுல இருக்க எல்லா டாப் பிரைஸையும் வாங்கினவர். வாவ். ஹே, நீ சுத்தி பார்த்துட்டு இருந்தல, அப்போ ஃபிஷ்க்கு ஏதாவது ஃபீட் பண்ணியா? இல்ல, நான் எதுவும் பண்ணலையே. நீ பண்ணணும். பில்டிங்லயே என்னோட ஃபேவரட் ஸ்பாட் அதுதான் சொல்லலாம். ரொம்ப காமா இருக்கும். கோய் ஃபிஷ் ஸ்கேல்ஸோட இன்ஸ்பிரேஷன்ல
ஒரு செல்லுலர் ஸ்ட்ரக்சர் ரிசர்ச் கூட பண்றோம். என்னப்பா இது ஊர் மாதிரி இருக்குப்பா, போயிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. நீங்க என்ன சொல்றீங்களோ எனக்கு புரியுது. இந்த அல்காரிதம் பெரிய சின்னதா ஏதோ ஷாப் மாதிரி இருந்து உள்ள ஒரு அந்த இதுவே மாதிரி இருக்கு. பார்க்கணும். புரிஞ்சது. ஓகே, கரெக்டா இருக்கு. டாக்டர் ஃபாஸ்டர். தேங்க்ஸ் டாக்டர் ஃபாஸ்டர். நீங்க பீட்டர்னு நினைக்கிறேன். ஹாரி உங்களை பத்தி ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பேசுவாரு. நைஸ் டு மீட் யூ. டாக்டர் ஃபாஸ்டர் அக்ரிகல்ச்சரல் எஃபிஷியன்சி மேல வேலை செய்றாரு. கொஞ்சம் பேர் மாற்றி சொன்னாலும் மாறிடும். அதுக்கப்புறம் கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. நேச்சர் நார்மலா பண்றதை விட நம்ம இன்னும் சீக்கிரமா அடாப்ட் பண்ணிக்கணும். இந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு ஜெனடிக் ரீகாம்பினேஷன் இப்போ ரொம்பவே நல்லா வேலை செய்யும். எக்ஸ்ட்ரீம் வெதரை, பெஸ்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால சமாளிக்க முடியும். இந்த டெஸ்ட் பெட்டை நீங்க பார்க்க விரும்புறீங்களா? தேனில இருந்து எங்கெங்கயோ பண்ணி வச்சிருக்காங்க. ட்வீக் பண்ணி குவாலிட்டியை ஆப்டிமைஸ் பண்றது தான். உதாரணத்துக்கு ட்ரவுட்டா இருக்கிற இடத்துல கூட செடி வரணும். நம்ம ஸ்டிமுலேஷன் growth மேக்ஸிமைஸ் பண்றதுல தான் ஃபோக்கஸ்டா இருக்கு. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம்ல? ஓகே, பேஸ் பேர்ஸை மேட்ச் பண்ணி நிறைய growth ஜீன்ஸை இன்கார்பரேட் பண்ணலாம். அந்த பிளான்ட் உலகத்துக்கே உணவு கொடுக்கும். இன்ட்ரஸ்டிங். ஏதாவது பண்ணி வசச்செடி எல்லாம் வச்சு இந்த தொலைக்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி 2035ல உலகத்துல பசிங்கிறதை இல்லாம பண்ணிடலாம். வாவ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு என்னோட ரூஃப் டாப்பை வேணா தரேன். ஓ, அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹாரி சொன்னது சரிதான். நீங்க கண்டிப்பா இங்க ஒரு நல்ல அசெட்டா இருப்பீங்க. Thank you டாக்டர் ஃபாஸ்டர். ஸோ இப்போ எங்க லாஸ்ட் ஸ்டாப். இது என்னோட ஃபேவரட். கமாண்டிங்கா இருக்கும் ஆனா ஓவராலா இருக்காது. ஹாப்பியா இருக்கும் ஆனா இரிட்டேட் பண்ணாது. இம்ப்ரெசிவா இருக்கும் ஆனா ஷோ ஆஃபா இருக்காது. இது உன்னோட ஆஃபீஸா? இல்ல அது நம்மளோட ஆபீஸ் தான். ஹாரி, இன்னைக்கு நீ பார்த்தது நாங்க வேலை செய்யறதுல ஒரு சின்ன பார்ட் மட்டும் தான் நீ பார்த்திருக்க. அதுக்குள்ள நீ டிசைட் பண்ணாத. இதையும் நீ கடைசியா பார்த்து. ஓகே. கம் ஆன், உன்னுடைய பேட்ஜ் எங்க? உள்ள போகணும்னா அது தேவை. இந்த பிளேஸ்ல நடந்தாலே நமக்கு எல்லாம் வெயிட் போறது. அது தொலைச்சிட்டேன்னு மட்டும் சொல்லாத. இல்ல கண்டிப்பா இங்க நடந்தா இரு பாக்குறேன். கொஞ்சம் வினாமிட்ட தான் கூடணும் போகிறேன்னு நினைக்கிறேன். நீயே போய் ஸ்வைப் பண்ணு. இல்லையே. வாவ். இன்னும் அவங்க ஒன்றுமே இல்லை. ஓ மேன். ஹரி, இதெல்லாம் ரொம்ப அமேசிங்கா இருக்கு. இது 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 உண்மையாவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல கேம் ரொம்ப விளையாடலாம். ஹெக்டிக்கா இருக்கு. ஸோ நான் ட்ரீட்மெண்ட்ல இருந்தப்போ நான் யோசிச்சதெல்லாம் ஒன்று மட்டும்தான். நான் உயிரோட வந்தா என்ன பண்ணுவேன்னு. என் அம்மா வாய்ஸ் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம பிளானட் பிரச்சனையில் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ரியல் ஃபோட்டோ அதை வச்சு காப்பாற்ற வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னாங்க. இதுவும் டிஸ்பிளே தானா? வெளியே வானம் இல்லையா அது? நீ ஜாயின் பண்ணினா நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஐ மீன், நீ என்னை விட ஸ்மார்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும். கம் ஆன். அம்மாவும் மேவும் சந்தோஷப்படுவாங்க. இது அமேசிங்கா இருக்கு. ஆனா ஒரு விஷயம், நான் டெஸ்க் அங்க வச்சுக்கலாமா? இப்போதான் இவ்வளோ சீரியஸாக பண்ணி வச்சுருக்கேன். ஏதோ பெருசாக கேட்பாரு நினச்சா. இன்னொரு விஷயம், ஆல்ரெடி எல்லாம் ரெடியாக தான் வச்சிருக்காங்க. இப்படி ரூம் கிடைச்சா அழகாக கேம் ஸ்ட்ரீம் பண்ணி. ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் டைம் கூட. பிகாஸ் என்னோட டியூட்டரிங் ஜாப்பை நான் விடணும். ஆமாம், அவர் வேற மெசேஜ் பண்ணுங்கிறாரு. ஓகே, உனக்கு தேவைப்படுற டைம் எடுத்துக்க. நீயும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும்ல. யா, பட் கோனி ஐலாண்டுக்கு வரல.
கண்டிப்பா. அண்ணனுக்கு கேட்ட வேலை. எஸ். நல்லதுக்கா கெட்டதுக்காக தான் தெரியல. இப்போ இந்த பாட்டில் நாங்கள் கேம் தான் பார்த்துட்டு இருந்தோமா இல்லை வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோமான்ற மாதிரி ஆயிடுச்சு. அது பாட்டுக்கு நடந்த ஒரு பாட்டு ஃப்ளோவாக போயிட்டு இருந்தாரு, ஒரு மூவி பார்த்துட்டு போயிருமா அந்த மாதிரி இருந்துச்சு. சம்டைம்ஸ் நாங்களே இந்த மாலுக்குள்ளே ஏதோ போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சுத்தமாக மறந்துட்டோம், ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை ஒரு கேமில் இப்போ அப்படி இல்லை, ஏதோ அதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகி ஏதோ கூட அவங்க கூட பேசினதில் ஒன்றா எங்கடா போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. அந்த அளவுக்கு இருந்தது. ஏன்னா அந்த கிராஃபிக்ஸு ப்ளஸ் வந்து டைலாக்ஸு இதுமாதிரி ஸ்மூத்தாக அழகாக போயின்னு இருந்துச்சு. அப்படியே பார்த்துனே இருக்கலாம். அவங்க பாட்டு பேசினுக்கிட்டே கேம்லாம் தேவை பேசினியா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா போச்சுங்க. ஆனால் அந்த பிளேஸ்க்கு போயிட்டு இருப்பாங்க. அது வந்ததுலேருந்து இல்லை, ஒரு டவுட்டாகவே இருக்குது. அந்த பையனாக இருக்கட்டும், அவங்க அப்பாவும் இருக்கட்டும், மேபி அந்த பையனுக்கு அவனுக்கு தெரியாமல் அப்பா யூஸ் பண்ணிப்பாரா என்னன்றதுலாம் தெரியல. பட் ஒரு மாதிரியாகவே இருக்குது, என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடம் அண்ட் இவன் இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. பட் அந்த அப்பா கேரக்டர் பார்த்தா மட்டும் ஒரு நெகட்டிவ் ஒன்று வந்தது. அதனால இந்த டவுட் வருது. இவர் தெரிஞ்சு தான் கூப்பிட்றாரா, இல்லை இவனை வச்சு என்ன யூஸ் பண்ணிக்க பார்க்குறாரா, இப்போ கூப்பிட்டு இவனும் இங்கே வேலை செய்யாதுன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. பட் எல்லாமே உங்கள் அப்பாவோட வேலையோ அவங்க சொல்லி என்ன செய்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி அந்த டவுட்டும் வருது. நேச்சுரல் நடக்குதா இல்லை அது வந்து சதி நடக்குதான்றது தெரியல. பட் இந்த இடத்த பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. ஏன்னா வெளியிருந்து பார்க்கறதுக்கு சின்ன ஒரு பொட்டி கடை மாதிரி சைஸில் தான் இருந்தது, அவ்வளோதான் இருந்தது. பட் உள்ளே போக 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 போயினே இருக்குது. என்னடா இன்ஃபினிட்டி கேஸ்டல் எங்கெங்கேயோ போதேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செம்மையாக பண்ணியிருந்தாங்க, வேற லெவலில் இருந்துச்சு. ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.